ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் உரிமை தொகையில் வந்து மாதம் 15ஆம் தேதினா இந்த கலைஞர் உரிமை தொகையானது 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்து கொடுக்குறதான்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த 4வது தவணை இந்த மாதத்திற்கான டிசம்பர் மாதத்திற்கான 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையிலிருந்து 1000 ரூபாய் நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த 3 மாதங்களுக்கு வந்திருந்தும் இந்த மாதம் வந்து இப்போ இன்னுமே வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு இன்னும் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு கூட பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு 1 ரூபாய் அல்லது 10 பைசா இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்தவங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த 1000 ரூபாய் வந்து இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் 1 ரூபாய் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் இந்த தொகை வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே இந்த எஸ்எம்எஸ் வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. கூடவே ஒரு சில டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதம் அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருந்தீங்க. அதாவது இந்த மாதம் கொடுக்க மாட்டாங்களோ இல்லை அடுத்த மாதம் தான் சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட்டுகளை கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஆனால் வந்து காசு வந்து எந்த அமௌண்ட்டும் வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது என்னென்னா, கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் புக்கில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. எஸ்எம்எஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய பேங்க்கை வந்து கிளியராக வந்து எந்த இஷ்யூவும் இல்லாமல் வந்து பார்த்துங்க. ஏன்னா மேக்ஸிமம் இது பேங்க் இஷ்யூ தான் வந்து வரும். அதனால் நீங்கள் பேங்க் புக்கில் வந்து இல்லை ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதோ அல்லது பேங்க்கில் ஏதாச்சும் வேறு எதனா இஷ்யூ இருந்துச்சுனாலையோ அதை வந்து கிளியராக பேங்க்கில் போய்ட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்கக்கூடியது என்னென்னா, எஸ்எம்எஸ்ஸே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலாயுலையோ அல்லது பரிசீலனையில் இருந்தால் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்து வராது. அப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இ சேவைக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக செக் பண்ணி சொல்லலாம். அதனால் நீங்கள் இ சேவையில் உங்களுடைய ஆதார் நம்பரும் ஓடிபி வரும். ஸோ அதுக்காக மொபைல் நம்பர் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுடைய இந்த எஸ்எம்எஸ்க்கான ஒரு ஸ்டேட்டஸ் என்னென்னு ஈஸியாக அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பதிவு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து மேக்ஸிமம் இ சேவையில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இ சேவை மூலிமா இந்த புதுப்பதிவு வந்து பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை கூடிய விரைவில், அதாவது இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரம் வர்றதுக்கு புதுப்பதிவு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த நியூஸும் உங்களுக்கு உடனடியாக அந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, நாங்கள் வந்து பேங்க் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது ஆக்டிவ்ல இல்லை, எங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா, பேங்க்குக்கு போயிட்டு இன்ஆக்டிவாக இருக்கிறத நீங்கள் ஆக்டிவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதே பேங்க்ல வந்து புதுசாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். மறக்காம கலாயுவில் இருந்தவங்களுக்கும் பரிசீலனை உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். இல்லை கைரேகை வச்சு காசு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணி பார்த்த பிறகு உங்களுடைய கலாயுவில் இருக்குது அல்லது பரிசீலனை இருக்குன்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு இப்போ அமௌண்ட் வந்து வந்திருக்கு. அதே போல் கலாயுவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸை வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்எம்எஸ் எதனா வந்திருக்கானு செக் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் வந்து இந்த மாதம் வந்து வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். இனிமேல் இன்னும் வரல அப்படின்னா இனிமேல் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக செக் பண்ணி உங்களோட பேலன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள்.